எபிசோட் 92ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து ருக்மிணி கிட்ட வந்து கூட்டிட்டு போறாங்க. யார் அப்டின்னா நம்ம அனுவ. கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. இந்த மாரி ராஜசேகர் என்னலாம் பண்ணாரு அப்டிங்கிறத. பட் நம்ம ருக்மிணி மேம்க்கு என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நடுவுல திடீர்னு சேர்க்கிறோம் அப்டின்னா வந்து இதுக்கு முன்னாடி வள்ளிக்கே நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டோம்னு உனக்கே தெரியும். இப்போ நம்ம அனுவ சேர்க்கிறோம் அப்டின்னா, அதுவும் ஆங்கர் அகாடமிலேருந்து வந்து ஒரு பொண்ண சேர்க்கிறோம்னா, ராஜசேகர் சும்மாவே இருக்க மாட்டான். இத வச்சு எக்கச்சக்க பிரச்சனை கிரியேட் பண்ணுவான் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ருக்மிணி சொல்றாங்க. இல்ல அவன் என்ன பண்ணாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்டிங்கிற மாரி நம்ம ரங்கன் சொன்னதுக்கு அப்புறமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவோன்ற மாதிரி ருக்மிணி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அனுகிட்டயும் பார்த்தீங்கன்னா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நீ வந்து நடந்தது எல்லாத்தையுமே மறந்துரு. நீ வெறும் கிரிக்கெட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமுக்கு வந்து மண்டை வெடிக்குது. என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிஷியும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ரிஷிக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் மணி வந்து அனுவை கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே அவங்கள போட்டு பாதர் பண்ணுது. ரூம்ல வந்து தூங்க முடியாம உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் லாரா இருக்காங்க. ஸோ லாரா வந்து என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? ஏன் இப்போ இப்படி இருக்க அப்படின்னா, இல்ல யாரை வேணா கூட்டிட்டு வந்து அகாடமில வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? இந்த அகாடமி ஏன் இப்படி இருக்கு அப்படின்றாங்க. நம்ம லாரா பார்த்தீங்கன்னா, அனு பாவம் அவளுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அதுவும் இல்லாம ப்ராப்பரான ரீசன் இருந்தா நடுவுல வந்து ஜாயின் பண்ணலாம். அது தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தங்கம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மேல பாயிண்டா சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து அனு இங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு. லாரா பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல தங்கம் என்ன நீ எப்ப பாரு அனுவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு டவுட். இப்போ உனக்கு அனு இங்க வந்து ஜாயின் பண்ணது பிரச்சனையா? இல்ல மணினால உனக்கு பிரச்சனையா? அப்படிங்கிறத வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு மாதிரி தடுமாறுறத பார்த்துட்டு ஓகே இதான் பிரச்சனையா? அப்பா ஆள விடு அப்படிங்கிற மாதிரி அவங்க படுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து கேன்டீன்ல வந்து சாப்பிட்றப்போ நம்ம தியோ வந்து அணுவை கூட்டிட்டு வந்து இவங்க டேபிள்லேயே உட்கார வச்சிடுறாங்க. ஸோ மாதையன், தியோ, மணி அண்ட் தங்கம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அணு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா செம ஆக்வர்ட் ஆயிருது. மணிக்கு வந்து பேசுறதுக்கே ரொம்ப யோசனையா இருக்குது. ஸோ அவங்க மணி பார்த்தீங்கன்னா வந்து தியோ கிட்ட சொல்லி சொல்லி வந்து தனியா இருந்தா ஆக்வர்டா இருக்கும். ஏதாவது பேசுங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க. தங்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அண்ட் இந்த சைடு நம்ம அணு பார்த்தீங்கன்னா வந்து தோசையை ஸ்பூன்ல போட்டு சாப்பிட்றேன்னு தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க தோசையை ஸ்பூன்ல சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தியோ கேட்டுட்டு இருக்கிறப்போ நம்ம தங்கம் இந்த சைடு வாய்க்குள்ளாரே ஏன் பேசாம ஊட்டி விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமா வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம மாதையன் வந்து அணு கிட்ட வந்து ஒரு அட்வைஸை கொடுப்பாரு. அதாவது உனக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறனால தான் இப்படி இருக்கும். போக போக எல்லாமே பழகிரும். நீங்க இதெல்லாம் யோசிக்காம நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷி அண்ட் ரங்கன், அதாவது நம்ம ரிஷி வந்து ரங்கன்ட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நான் இங்கேருந்து போயே ஆகணும், நான் கிளம்பணும், கிரிக்கெட்டே டோட்டலாக விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஓப்பன் அப் பண்ணி சொல்றாரு. அண்ட் ரிஷி பார்த்தீங்கன்னா அனு கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அதாவது இப்போ எனக்கு வந்து உன்னை பார்க்குறப்போ நான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அந்த ஃபீல் தான். என்னை வந்து யாருக்குமே இங்கே பிடிக்கல, யாருமே என் கூட பேசவே இல்லை. பட் வந்து ட்ரஸ்ட் மீ, இவங்கள மாதிரி வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது. ஸோ நான் வந்து ரொம்ப ஷுவராக இருக்கேன். நீ இங்கே வந்து உன்னோட பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் யர் லைஃபாக இருக்கும். ஸோ நீ வந்து அதை கொஞ்ச நாள் மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உனக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும், நீ எடுத்த பெஸ்ட் டிசிஷன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சூப்பராங்க. அதாவது வந்து ரிஷிக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவரோட பேஷன் கிரிக்கெட்டையே விட்டுட்டு போறாரு அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனையும் வந்து அணுக்காக வந்து இந்த ஒரு கொஞ்ச நேரம் இவர் பேசினது வந்து ரொம்ப அழகா அவரோட கேரக்டரை டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷி கிளம்புறாரு அப்படிங்கிறப்போ அங்கே எல்லாருமே பயங்கர எமோஷனல் ஆயிருவாங்க. இன்ஃபேக்ட் வேலு முதற்கொண்டு எல்லாருமே வந்து ரிஷி கிளம்புறதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம மாதையன் ஒன்று சொல்லுவார், ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக உனக்கும் எனக்கும் வேற வேற லைஃப்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம பேக்ரவுண்ட் மட்டும் தான்டா வேற. ஆனால் நம்ம லைஃப் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் உனக்கு ஆன்சைட்டி இஷ்யூ, எனக்கு வந்து இந்த கோவம் தான் பிரச்சனை. இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் நீ இந்த ஆன்சைட்டிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை, நீ எப்படி இருக்கியோ நீ அப்படி இரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றதெல்லாம் அழகா இருக்கும். அண்ட் ஒரு பக்கம் மணி பார்த்தீங்கன்னா பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி அழுவாரு. ஸோ அந்த சென்ட் ஆஃப் சீனே வந்து ஒரு மாதிரி, அதாவது இந்த வெப் சீரிஸ்லேருந்தே ரிஷியை வெளியே அனுப்ப போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு சென்ட் ஆஃபாக இருந்தது. அண்ட் ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷி வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. அப்பா வந்து எனக்காக என் ட்ரீம்காக எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு. இந்த சுச்சுவேஷன்ல கூட அவர் எனக்கு இது தெரியக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிருக்காரு. என்னோட கிரிக்கெட் ட்ரீமை வந்து எந்த வகையிலும் இது இம்பாக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நினைச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா அவருக்காக நான் இதை பண்ணியே ஆகணும், ஃபேமிலிக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லுவாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு இதோடய முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வாரம் 4 எபிசோடையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மணி அண்ட் தங்கம்க்கு நடுவில் இந்த அணு வச்சு நடக்கிற பிரச்சனை, மணி வந்து இதை பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாமா, இல்லை அவர் இப்போ பண்ணது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ல போட்டுருங்க. அதை தாண்டி ரிஷி பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல அட்லீஸ்ட் அந்த ஃபைனல் டோர்னமெண்ட்லயாவது அவர் விளையாடுவாரா, இல்லை டோட்டலா இதுக்கப்புறம் மேபி நெக்ஸ்ட் சீசன்ல தான் வருவாரா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.